வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ ஒரு சில வாரங்களாக தொடர்ந்து யோகா மற்றும் ஆன்மீகத்தில் அடிப்படை பயிற்சியில நீங்க அனைவரும் கலந்து பயிற்சியெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த பயிற்சியெல்லாம் எதற்கு என்று நாம் அடிக்கடி நினைவு கூறணும். ஒன்று, நல்ல உடல் நலத்தோடும் மனசுல ஒரு நிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லுவோம். மன நிறைவும், அதை தொடர்ந்து மன அமைதியும், உடல் நலமும் மன அமைதியும். பிறகு மூன்றாவது ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய அறிவில தெளிவு. இப்போ எல்லாருடைய அறிவிலையும் குழப்பங்கள் இருக்கு. ஒரு அச்சம், கவலை, என்ன ஆகுமோ என்கிற ஒரு பதற்றம், படபடப்பு, நிறைய சொல்லலாம், எமோஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். அப்போ அறிவு தெளிவாக இல்லை. மெத்த படித்தவர்களுக்கும், படிக்காதவன் இல்லை, படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பொதுவா எல்லோருக்குமே அறிவு குழப்பத்துல தான் இருக்கு, தெளிவில்லை. அப்போ அறிவுல தெளிவு ரொம்ப அவசியம். மனிதனுக்கு 6 அறிவு என்று சொல்லுவாங்க. ஆனா 6 அறிவுல அவன் முழுமை அடையில, தெளிவும் இல்லை. அப்போ 3 விதமான பயன்களை யோகா மற்றும் ஆன்மீகம் அதன் மூலமாக நாம அறிந்து கொள்ள முடியும். ஒன்று உடல்நலம், அடுத்தது மன அமைதி, மூன்றாவது அறிவிலே தெளிவு. இப்போ நம்ம பார்த்தோம் சொன்ன வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு மெட்டீரியலா என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. வீட்டுல எல்லா விதமான மின் சாதனங்கள் இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, தொலைபேசி இருக்கு, வேக வாகன வசதிகள் இருக்கு, கணவன் மனைவி உறவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எந்த மனிதனிடமும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்ததாக இல்லை. ஏதோ வந்து தற்காலிகமா அப்புறம் போயிடுது, அப்படிதான் இருக்கு. அப்போ பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பெரியவங்க சொன்னா ஞானிகள், இதுவரைக்கும் உலகத்துல எத்தனையோ ஞானிகள், நம்ம அறிவுக்கு எட்டிய அளவுல புத்தர் 2600 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தர் முதல் தொட்டு படிப்படியா எத்தனையோ மகான்கள், ஞானிகள். இப்ப நாம வாழும் காலத்துல வாழ்ந்து முடிஞ்ச ஒரு ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள், நம்முடைய ஆன்மீக குரு அவர். அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு உண்மை, பேருண்மை. ஆனா புரிந்து கொள்வதும் கடினம், ஏற்றுக்கொள்வதும் கடினம். அந்த உண்மை என்ன உண்மைன்னா, இந்த நான் என்பது தெய்வம், நீ தெய்வம். ஞானிகள் சொல்றாங்க, எப்பா நீ தெய்வம், நீ மட்டும் இல்லை, எல்லாரும் தெய்வம், எல்லாமும் தெய்வம். கல்லு, மண்ணு, நெருப்பு, நீர், நிலம், எதுவா இருந்தாலும் சரி, தாவரங்கள், புல், பூண்டு, புழு, மனிதன் வரைக்கும் இந்த பிரபஞ்ச தோற்ற இயக்கம் அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடு. என்ன? இறைவனின் வெளிப்பாடு. அப்ப நான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இறைவனின் வெளிப்பாடு. நீங்களும் அப்படித்தான். ஆனா ஏத்துக்க முடியுமா? ஏன்னா நம்முடைய குணம் நமக்கு தெரியும், நம்முடைய செயல்பாடுகள் தெரியும். இறைவனும் அன்பே வடிவானவன், நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நம்மகிட்ட அன்பு சரியா இல்லை. எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, பேராசை, குணக்கேடுகள் நிறைய இருக்கு. இன்னும் சொன்ன அயோக்கியத்தனம் நிறைய இருக்கு மனித மனதுல. அப்ப நான் எப்படி இறைவனா இருக்க முடியும்? இறைவனும் மிக நல்லவன்.
அன்பே வடிவானவன், அமைதியின் பேரொளி அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஆனா நான் அப்படி இல்லையே. ஆனா குரு என்ன சொல்றார், இல்லப்பா நீ தெய்வம்தான், ஆனா நீ அதை அறியாம இருக்கிற, உன்னால அறிய முடியல, கடினமா இருக்கு சொல்லி, அப்புறம் அறிவதற்கு என்ன வழின்னு அவன்கிட்ட கேட்கணும். சீடனாகிய நான் என் குருட்ட கேட்கிறேன், என்னோட உண்மைத்தன்மை தெய்வீகம் என்றால், ஆனா நான் இப்ப இப்படி இருக்கிறேன், கெட்டவனா இருக்கிறேன், நான் எப்படி அறிவது? அதே என்னால் அறிய முடியல அப்படின்னு கேட்கிற போது சில பல விஷயங்களை நம்ம சொல்றாங்க. இந்த உடல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா, உதாரணமா நான் சொல்றேன். இப்ப நாம மனிதன், இந்த உடல்ல அமைப்பு இருந்தா மனிதன். ஆனா நம்ம மனிதனாக இந்த ஆன்மா உடல் எடுப்பதற்கு முன்பு என்னவாக இருந்தது என்று தத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லப்படுவது, விலங்கிலிருந்து மனிதன் வெளிப்பட்டான். மனிதன் நேரடியாக இறைவன் படைக்கிற, உங்களுக்கு தெரியாது, எவல்யூஷன் தியரின்னு சொல்லுவாங்க, பரிணாம வளர்ச்சி. தோற்றம் எப்படி நடந்தது? பரிணாமம். டார்வின் தியரியை நீங்க படிச்சிருப்பீங்க. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அர்த்தம் ஐயரு விலங்கிலிருந்து மனிதன் தோன்றியிருக்கிறான். அப்படியானா அடிப்படையில நம்மிடம் விலங்கின பதிவு இருக்கணும். எல்லா விலங்குகளுடைய பதிவு இருக்கணும். நாய்க்குணமும் இருக்கும். வீட்டுல சொல்றாங்க, ஏன்பா நாய் மாதிரி குலைக்கிறேன்பாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, அவனுக்கு பிஸ்கட் போட்டா நாய் மாதிரி வாலாட்டுவான். அவனுக்கு கோவம் வந்ததுன்னா பாம்பு மாதிரி சீருவான், மாடு மாதிரி முட்டுவான் சொல்லுவாங்க. அவன்கிட்ட பார்த்து பழகப்பா, அவன் நரி சொல்றாங்களா இல்லையா? நாம மொழி வழக்கிலே பேசுறோம். அப்ப நமக்கு தெரியுது, எல்லாம் விலங்குகள் தான். நம்ம சுத்தி இருக்கிறது விலங்கு, நான் ஒரு விலங்குன்னு புரியுது. அப்போ நம்மிடம் நான் மனிதனாக தோன்றியிருந்தாலும், இறைவனே மனிதனாக தோன்றியிருந்தாலும், இறைவன் மனித வடிவம் எடுப்பதற்கு முன்பு பலவிதமான விலங்குடைய வடிவத்தை எடுத்திருக்கிறான். வடிவம் மட்டுமா, விலங்கின தன்மையும் வந்திருக்கு. அந்த எல்லா தன்மைகளும் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள அந்த மனசுல, மனம் என்பது பல படித்தளங்களோடு கூடியது. thousands of thousand layers. லேயர் ஒன் பை ஒன்னா. அதுல மேல இருக்கிற லேயர் அந்த விலங்கினம். அப்படியே கீழே போனீங்கன்னா, கீழே போனா தெய்வீகம். ரெண்டு இருக்கு நமக்குள்ள. அடித்தளத்துல இறைவன், மேல ஒவ்வொரு படித்தளத்திலும் ஒவ்வொரு விதமான விலங்கின பதிவு, மேல இருக்கிற பதிவு மனித அறிவு. அந்த விலங்கின பதிவை அடிப்படையாக கொண்டு என்னது செயல்புரியுது. இப்போ ஒரு மாட்டுக்கு கோபம் வந்ததுன்னா, கூடி போனா அந்த ரெண்டு கொம்பை வச்சு கொத்ததுக்கு ஓடி வரும், நம்ம தப்பிக்கலாம். பாம்பு கோபம் தான் கொத்ததுக்கு வரும், தப்பிக்கலாம். மீறி போனா மாடு என்ன செய்யும்? முட்டும். அதுக்கு மேல அதுக்கு தெரியாது, ஏன்னா தாக்கக்கூடிய கருவி அதுக்கு அவ்வளவுதான். நாய்க்கு வாய் பல்லு கடிக்க வரும். ஆனா மனிதனுடைய கருவி என்ன தெரியுமா? புத்தி. அது சயின்டிபிக் டெக்னிக்ஸ். மனுஷனுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? துப்பாக்கி வச்சு சுட்டு போடுவான். அது ஒரு துப்பாக்கி இல்லை, AK-47. ஒரு நாட்டு தலைவனுக்கு வந்தா என்ன பண்ணுவான்? ஆட்டம் பாம் போட்டுருவான். இப்ப நடக்குல்ல, இஸ்ரேல், ஹமாஸ், ஈரான், ரஷ்யா, உக்ரைன். ஒரு ரஷ்ய அதிபருக்கு கோபம் வந்துருச்சு. ஒரே ஒரு மனுஷனுக்கு வந்த கோபம் எத்தனை லட்சம் பேரை கொண்டு குவிக்குது பார்த்தீங்களா? இது என்ன பதிவு? விலங்கின பதிவு. ஆனா இவனோட அறிவு இருக்கிறதுனால அந்த விலங்கின பதிவை அடிப்படையாக கொண்டும் தன்னுடைய அறிவை கொண்டும் என்ன செய்யறான்? பாவ காரியங்களை செய்து குவிக்கிறான். அப்போ இறைவனாக இருந்தும், இறைவனே வடிவமெடுத்தாலும் இந்த மாதிரி ஏன் பண்றான்னா அந்த பதிவு தான் காரணம். அப்படி நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவு, அதை என்ன சொல்றோம்? பாவ பழிச்செயல் பதிவு. பாவ பழிச்செயல் பதிவு. விலங்கா இருக்கும்போது பழிச்செயல் செஞ்சிருக்கோம். மனுஷனா பிறந்த பிறகும் நம்முடைய முன்னோர்கள் நிறைய பழிச்செயல் செஞ்சிருக்காங்க, பாவங்கள் செஞ்சிருக்காங்க. அந்த பாவங்கள் எல்லாம் நம்மிடம் பதிவாயிருக்கு. இது என்ன சொல்றோம்? பாவ பழிச்செயல் பதிவு. ஒண்ணு. இன்னொன்னு,
நம்ம அறிவு தெளிவாக இல்லாததுனால நல்லது கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் மாத்தி பார்க்கிறோம். இதை என்ன சொல்லுவாங்கன்னா அறியாமைன்னு சொல்லலாம், மயக்கம் என்று சொல்லலாம், மாயா என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் illusion என்று சொல்றோம். இருக்கு, ஒரு மயக்கம் இருக்கு, அறியாமை. என்னாச்சு? ரெண்டு, ஒண்ணு பாவ படிச்செயல் பதிவு, இன்னொன்னு மயக்கம், இன்னொன்னு இருக்கு, அது ரொம்ப முக்கியம், மூணாவது, அது பேர் ஆணவம். நம்ம பேசல சொல்றோம் இல்லையா, அவன் ரொம்ப படிச்சிருக்கான், பெரிய பதவியில இருக்கான்னு, ஆணவம்ப்பா, ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி சொல்றோமா இல்லையா? இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஆணவம் இருக்கு. அது வெறுக்கத்தக்க வீக்க மாதிரி கலெக்டரா இருந்தா ஒரு வித ஆணவம், அதே கலெக்டரேட்ல பியூனா இருந்தா அவனுக்கு ஒரு ஆணவம், வீட்டுல அப்பாவுக்கு அம்மாவுக்கு இப்படி எல்லாத்துக்கும் இருக்கு ஆணவம். அது ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்? ஈகோ. சுத்த தமிழ்ல தன்முனைப்பு. ஆணவம், ஈகோ, தன்முனைப்பு. இந்த மூணு என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்மீகத்துல மலங்கள் என்று சொல்லுவாங்க. மலம்னா என்ன? பச்சை தமிழ்ல சொன்னா கக்கூஸ் மலம், சுத்தமான தமிழ்ல சொன்னா மாசு. வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. அனைத்து அரண் சொன்னா மொத்த மேன்மை, ஒரு மனுஷனுடைய மேன்மை எதை வச்சு தெரியுமா? பணத்தை வச்சு இல்லை, பதவி அதிகாரத்தை வச்சு, கல்வியை வச்சு அல்ல, மாசிலன் ஆதல். ஒரு மனிதனை எப்போ மேன்மையானவனாக பார்க்க முடியும்? யாருடைய மனசுல மாசே இல்லையோ, அசுத்தமே இல்லையோ, தூய்மை. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற. அப்படின்னா நீ படிச்சதுனாலயோ உன்னுடைய பணமோ பதவியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் மேன்மை அல்ல. எது மேன்மை? மனத்துக்கண் மாசு இளநாதல். என்ன மாசுன்னு சொன்னா இந்த மூன்று மாசு. ஆணவம், ஆணவம்னா என்ன? ஈகோ. கண்மம், பாவ படிச்சை பதிவுகள் எங்கிருந்து வந்தது? விலங்கிடமிருந்து வந்தது. பிறகு நம்முடைய முன்னோர்கள் அவங்க செய்த பாவம் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த விளைச்சிருக்கு. அப்புறம் அடுத்து மயக்கம் அல்லது மாயா. மாயானா என்ன? இல்லாததை இருப்பதாக பாவிப்பது. இப்படி மூன்று அழுக்கு இந்த மனசுல இருக்கு. இந்த மூணும் எதை மறைக்குதுன்னா என்னுடைய தெய்வீகத்தை. உண்மையில நான் யாரு? இறைவன். என்னுடைய உண்மைத்தன்மையை மறைப்பது இந்த மூன்று மாசுகள். அப்ப ஆன்மீகத்துல என்ன சொல்லப்படுது? நாம எடுக்க வேண்டிய முயற்சி இந்த மூன்றை அழிப்பது. மயக்கம் இல்லை, தெளிவா இருக்கிறேன், கொண்டு வரும். படிப்படியாக தான் முடியும், ஒரே நாள் முடியாது. வள்ளுவர் கூட சொல்றாரு இல்லையா, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். மருள்ல மயக்கம், மாயா. மாயாக்கு அப்படி டெபினிஷன் கொடுக்கிறாரு, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். அப்போ அதை பற்றி நாம டீப்பா ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல இந்த அகம்பாவம், ஆணவம்னு சொன்னோமா இல்லையா, ஈகோ உங்களுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, இருக்கும், இருக்குன்னு சொல்லிவிடும். அதான் நேச்சர். ஆணவம் இருக்கும். அவன் தகுதிக்கு தக்கவாறு, படிப்புக்கு தக்கவாறு, படத்துக்கு தக்கவாறு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது எதனால ஏற்படுது? இங்கதான் நம்ம புரிந்து கொள்ளணும். உண்மையில் நான் இறைவன். அது உபனிஷத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி. நல்லா கவனிக்கணும், சான்ஸ்கிரிட்ல வேதத்துல சொல்லியிருக்கு அகம் பிரம்மாஸ்மி. அப்படின்னா உன் மனதுக்கு உள்ள உள் மையத்துல என்ன இருக்குன்னா பிரம்மம். பிரம்மம்னா என்ன? தெய்வம். அதான் உன்னுடைய சென்டர் கோர், உன்னுடைய உள் மையம் என்பது தெய்வம் சொல்லியிருக்கு. சரி, இப்ப நாம தெய்வத்தை உணராதனால, என்னுடைய உண்மைத்தன்மை நான் உணராதனாலையும் என்னிடம் என்ன மாதிரியான பதிவுகள் இருக்கு அல்லது என்ன மாதிரியான அனுபவ பதிவுகள் இருக்கு, அதை வைத்துக்கொண்டு நான் என்ன தெய்வம் என்னால் அறிய முடியல, வேற ஒன்றாக பாவிக்கிறேன். இப்ப எப்படி வச்சிடுங்களேன், இப்ப ராதாகிருஷ்ணன்
யார் அப்படின்னு கேட்டா அவர் ஞான ஆசிரியர், அவர் ஒரு வியாபாரி, அவர் இன்ன மதம், அடையாளம் இன்ன ஜாதி, தமிழன் இன்ன மொழி, இந்தியன் இந்த நாடு, அவர் தேசத்தை வைத்து நான் இந்தியன், மொழியை வைத்து நான் தமிழன், மதத்தை வைத்து நான் இஸ்லாமியர், பெயரை வைத்து நான் ராதாகிருஷ்ணன், ஜாதியை வைத்து நான் ஷெட்டியார், தொழிலை வைத்து நான் வியாபாரி, ஒரு கௌரவத்தை வைத்து ஞான ஆசிரியர். அடேங்க அப்பா! இப்ப நான் என்னவாக நினைக்கிறேன்? இப்ப சொன்ன ஒரு லிஸ்ட் போட்டேன் 10-15 விதமா, பல வேஷங்கள் எனக்கு, வேடசாரி அப்படி எடுக்கிறேன். இது பேர் அகம் பாவம். உண்மையிலே அகம் பிரம்மம். அது உணராத்தினால அறியாத்தினாலையும் இதுவரைக்கும் அறிந்ததை கொண்டு தன்னை இன்னொன்றாக பாவிக்கிறது. இன்னொன்று நான் ஆசிரியன் அல்லது வியாபாரி. இது பேர் அகம்பாவம். இதை வைத்துக்கொண்டு, இந்த அகம்பாவம் தான் ஆங்கிலத்துல ஈகோ. இதை வைத்துக்கொண்டுதான் நான் சமுதாயத்துல வீட்டுல செயல்படுகிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வச்சுடுங்க. போலீஸ் வருது, டிஎஸ்பி வர்றாரு, ஜீப்ல இறங்கி அப்படி வரும்போதே அவரு பேரு செல்வம்னு வச்சுக்கோம். செல்வம் வரமாட்டார், டிஎஸ்பி வருவார். செல்வம் தன்னை செல்வங்கிறது கூட மறந்துட்டார். டிஎஸ்பி அது அதிகாரம், தோரணை. அவர் அந்த டிஎஸ்பிங்களுக்கு ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆயிருக்கும், டாக்டருக்கு ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆயிட்டுமா இருக்கு. தொழில் மனிதர் உருவாக்குது. அவர் அந்த தோரணையில தான் டீல் பண்ணுவார். கூட்டத்தில் இருக்குது யாரு, நல்லவங்க யாரு, கெட்டவங்க, அதான் அவர் கண்ணுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு மாதிரியான பார்வை தான் இருக்கும். ஆமா தானே? இது பேர் அகம்பாவம். அகம் உண்மையிலே பிரம்மம் உணரல. அது இப்ப அந்த அகம் என்னவா நினைக்குது? தன்னை ஒரு டிஎஸ்பியா நினைக்குது, ஒரு கலெக்டருக்கு கலெக்டரா நினைக்குது. ஆனா நீங்க நல்லா பாருங்க, கலெக்டர் என்று சொல்வதோ, ஆசிரியர் என்று சொல்வதோ, டிஎஸ்பி என்று சொல்வதோ அனைத்தும் தொழில் தானே. ஒரு தொழிலை செய்யக்கூடிய, ஒரு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன். ஒரு டைம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில ஒரு பெரிய மீட்டிங். ரொம்ப படிச்சவங்கலாம் வந்திருக்காங்க, மெயினா ஆடிட்டர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிறார். அவர் உரையாற்றும் போது சொல்றாரு, நீங்க ஆடிட்டர் அப்படின்னா என்ன? கணக்கு செய்தி பார்க்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய ஆடிட்டர் என்கிற வேலைக்காரன். நீங்க மருத்துவர், நீங்க மருத்துவம் பார்க்கக்கூடிய டாக்டர்னு சொன்னா அதை தொழில் செய்யக்கூடிய, அந்த வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன். யார் தெரியுமா? பிரதம மந்திரி என்கிற வேலைக்காரன். பிரதம மந்திரிக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, வேலை இருக்கு. அந்த வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் தான். ஸோ we are all our servants. We all are servants. நீ என்ன சர்வன்? கலெக்டர். ஆனா கலெக்டர் தானே சர்வெண்டா எடுக்க மாட்டார், டாக்டர் தானே சர்வெண்டா எடுக்க மாட்டார். நான் டாக்டர், கலெக்டர் சொல்லு நான் கலெக்டர், நான் சொல்றதான் நீ கேட்கணும். தப்பு இல்லை. ஆனா அவருடைய மனோபாவம் என்ன? தான் ஒரு மனிதன் என்பதை அதை கூட மறந்துட்டாரு. இறைவன் என்பதை விட்டுருங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் மனிதன் என்பதே விட்டுட்டார். மனித நேயம் இல்லை. கலெக்டர் அந்த அதிகாரம் அவருக்கு ஒரு தலக்கணத்தை கொடுக்குது. இது பேரு அகம்பாவம், ஆணவம். இந்த ஒரு ஆணவம் அகம்பாவம் இருக்கிறதுனால பிரம்மத்தை உணர முடியல. அது உங்களுக்கு என்ன சொல்லித்தரோம்? நீங்க கொஞ்சம் சிந்தித்து, நீங்களா சிந்தித்து நீங்க எடுக்கணும், முடிவு எடுக்கணும். ஓஹோ, நான் டிஎஸ்பிங்கிறது என் தொழில் தான், அது என்னுடைய தொழில் தான். அது எப்படி நானாக இருக்க முடியும்? தொழில் செய்யறவன் வேற, தொழில் வேற. நான் தொழில் செய்கிறவன், தொழில் அல்ல, தொழில் செய்கிறவன். நான் எப்படி தொழிலாக இருக்க முடியும்? கரெக்ட் தானே? நான் செய்பவன். அப்போ நான் போலீஸ்காரன் சொல்லக்கூடாது. நான் போலீஸ்ங்கிறது, காவல் என்பது அது என்னுடைய தொழில். ஆனா மனசுல என்ன பதிச்சு? நான் காவல்காரன், போலீஸ் ஆபீசர். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு கேரக்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். எதை வச்சு? உங்களுடைய கல்வி, உங்களுடைய தொழில், உங்களுடைய பணம், உங்களுடைய பதவி,
இதை வச்சு நான் இன்னார், அதான் பாவம். உண்மையிலே நீ அது அல்ல, நீ டிஎஸ்பி அல்ல, அது உன் தொழில், நீ நான் அப்படின்னா புரிதா பாருங்க. இந்த பதிவை வச்சு படிப்பை வச்சு வரக்கூடிய அடையாளங்கள், ஐடென்டிட்டின்னு சொல்றோம். பாக்கெட்ல வச்சிருக்கோம் ஐடி கார்டு. நான் ஐடி கார்டா இருக்க முடியுமா? அதெல்லாம் என்னோட அடையாளங்கள், பாவம், அகம்பாவம். இதை நீங்க புரிச்சு அடிக்கடி மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லணும். மதங்களை மந்திரம் ஜெபிக்க சொல்றாங்க, நீங்க ஜெபிக்கணும். நான் டிஎஸ்பி அல்ல, நான் ஜெபிக்கணும். நான் ஞான ஆசிரியர் அல்ல, நான் வியாபாரி அல்ல, இதெல்லாம் என்னுடைய அடையாளங்கள், நான் வேற. ஆகவே அடையாளத்தை வைத்து, அந்த பாவத்தை வைத்து நான் திமிராக நடக்க மாட்டேன், அதிகாரமா நடக்க மாட்டேன். இதுக்கு பேர் அதிகார பற்று. நான் என்பது அதிகார பற்று. நான் இந்த அதிகார பற்றை விட்டு ஒழிப்பேன். வீட்டுல கணவன் மனைவி கிட்ட என்ன இருக்கு? கடவுள் நினைக்கிறான், இங்க பார், நீ என் மனைவி, உன் கழுத்துல 3 முடிச்சு போட்ட. அவனுக்குள்ள என்ன திமிரு? நான் கணவன்கிற திமிரு, அகம்பாவம். பிள்ளைகள் பத்தி நான் அப்பான்னு சொல்ல, அப்பா பேச்ச கேட்கணும், நான் அப்பா, அது அம்மா. ஏதோ ஒரு வகையில ஒரு பிச்சைக்காரன் கூட அவங்களுக்குள்ளே அகம்பாவம் அப்படி இருக்கும். ஆமாங்க, பணிவு வராது. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பணிவு, பணிஞ்சு போறது யார்ட்டையும் இல்லை. தயவுன்னு சொல்லுவார் வள்ளலார். ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் சொல்லுவாங்க, தயவு. நம்மகிட்ட தயவு இருக்கா? இல்ல பணிவு இருக்கா? அது திமிர் இருக்கா? இந்த திமிர் எதனால வந்தது? அகம்பாவம். தன்னை தவறாக பாவித்து அதிகாரம் கொண்டு தவறுகளை செய்து துன்பப்படுது ஒவ்வொரு மனுஷனும். மும்மலங்களோட முதல் மலம் ஆணவம், அகம்பாவம். நீங்க தனியா உட்காந்து சிந்திக்க இருக்குதா உங்களுக்குள்ள? இப்ப என் பேச்ச உங்களை ரொம்ப படிச்சவங்க, பெரிய தொழில் செய்யறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறாங்களும் கூட கேட்கலாம். சாதாரண மனிதர்களும் கேட்கலாம்ல. நீங்க உங்களுக்குள்ள சிந்திங்க, உங்கள்ட்ட அந்த அகம்பாவம், ஆணவம் இருக்கா இல்லையா? இருக்குங்க, இருக்கும், இயல்பு, தப்பு இல்லை அது. அதுக்கு நாம பொறுப்பு அல்ல. நமது பெற்றோர் மூலமாக வந்த பதிவு, கருவமைப்பு பதிவு. அப்படி நான் பொறுப்பு இல்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு தெரியுமா? நான் என்னுடைய உண்மைத்தன்மையான தெய்வீகத்தை உணர வேண்டும். உணர்ந்து, ஆஹா, ஏன்னா எப்ப தெய்வத்தை உணர்றோமோ அன்னையிலிருந்து நம்மிடம் அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எந்த காரணத்தை கொண்டு பிறரை குறைச்சு மதிப்பீடு செய்வதோ வெறுப்பதோ இருக்கவே செய்யாது. இயற்கையில எந்த ஒன்றும் குறை அல்ல, எல்லாமே இறைவனின் வெளிப்பாடு. அறியாமல் குறையாக இருக்கலாம். இப்ப நாம அறிஞ்சிட்டோம்னு வைங்களேன், நம்ம எதையும் குறைச்சு மதிப்பீடு செய்ய மாட்டோம், எதையும் குறைச்சு மதிப்பீடு செய்ய மாட்டோம், அவமதிக்க மாட்டோம், ஒதுக்க மாட்டோம், வெறுக்க மாட்டோம். ஆனா இப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? ஆணவம், அகம்பாவம். அப்ப இந்த புரிதலை கொண்டு நீங்கள் இதுவரைக்கும் உங்களை இன்னாராக பாவிச்சீங்களே, இன்னைக்கு நினைங்க, அது என் தொழில், அது என் அடையாளம், நான் அல்ல. அப்ப நான் எது என்று கேட்டீங்கன்னா, உணர்ந்தவர் சொல்றாரு, நீ தெய்வம், நீ பிரம்மம், நான் பிரம்மம் சொல்றாங்க ஞானிகள். ஆக இந்த ஆன்மீகத்துல அப்படியானால் அந்த பிரம்மத்தை நான் உணர வேண்டும், என்னை நான் பிரம்மமாக உணர வேண்டும் என்று சொன்னா நம்முடைய முதல் முயற்சி இப்ப நான் சொன்ன அகம்பாவத்தை விட்டு ஒழிக்கணும். அப்புறம் பாவ பழிச்செயல் பதிவுகள் இருக்குல்ல, இனி பாவம் செய்யக்கூடாது. பாவம் என்ன? பிறர் வருந்த ஒரு சொல் சொல்லுவோ, அவங்களுடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பப்படாம காரியம் செய்யும், நாமும் துன்பப்படாம காரியம் செய்யும். பாவம் என்பது நம்ம செயலால் வரக்கூடிய விளைவு, தனக்கோ பிறருக்கோ, எனக்கோ அடுத்தவங்களுக்கோ, இப்பவோ எப்பவோ, உடலுக்கோ மனசுக்கோ துன்பம் தரக்கூடியதெல்லாம் பாவ செயல்.
யாருக்கும் இல்ல. வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்க. ஒரு கடுசொல் சொல்லிட்டேன், என் மனைவி அழறா. அந்த ஆன்மா அழுது. இந்த மனுஷன் நான் எப்படிலாம் பண்ணி கொடுத்தேன், அவருக்கு மேல நான் எவ்வளவு அன்பா இருக்கேன், இப்படி பேசிட்டாரு. அந்த அழுது கண்ட கண்ணீர் வருது. ஆன்மா அழுது. நம்ம ஆன்மாவும் அழுவும் சில டைம்ல. நானும் அழுவேன்னு வைங்களேன். நம்ம யாரையும் அளவிடக்கூடாது. அது சாமிஜி என்ன சொன்னாருன்னா, நீ செய்யற செயலினால் வரக்கூடிய விளைவு உனக்கோ பிறருக்கோ, அதாவது தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ, அது இன்னைக்கோ நாளைக்கோ, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் வருமானால் அது பாவச் செயல். ஆனா நீண்ட காலம் பாவம் செஞ்சு வந்துட்டோம். இப்போ பாவம் செய்யற பழக்கம் நம்மள்ட்ட இருக்கு. இன்னிலிருந்து புரிஞ்சு விடணும், அது செய்ய வேண்டாம், அது வேண்டாம். எடுத்துட்டு கண்காணிக்கணும். நான் அப்படி செய்யறேனா, கோவம் வந்துச்சே, வந்த உடனே வார்த்தையை கொட்டிட்டோம். சரி, ஐயோ சொல்லிட்டேனே, சங்கடம் பண்ணுவாளே, பரவாயில்ல, மன்னிப்பு கேளு. என்னதான் காதால நல்ல விஷயங்கள் கேட்டாலும் அது உடனே நம்மளால என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. ஏன்னா உணர்ச்சி வேகம், எமோஷனல் மைண்ட் விடாது. என்ன பண்ணணும், சரி பேசிட்டோமா, ஒரு மன்னிப்பு, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துரும், மன்னிப்பு கேட்டு சாரி பா, ஈவினிங் வசனம் நான் ஒன்றும் வரமாட்டேன், கோச்சுக்குவேன், ஆமா போகலாம், அப்படியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு சினிமா பார்த்துட்டு இப்படி சுதாரிச்சுக்கிட்டே வரணும். யானைக்கும் அடிசருக்கும் நம்ம என்னதான் நல்ல விஷயம் கேட்டு இனி கோச்சுக்க கூடாது, அல்லது கண்ணீர் சிந்து நான் காரணமா இருக்கக்கூடாது நினைச்சாலும் பழக்கத்தினால வந்துடும். பழக்க தோஷம் வந்துருச்சா, உடனே ரிப்பன் பண்ணுங்க, மன்னிப்பு கேளுங்க. அது மாதிரி அவங்க உங்களை கோச்சுக்கிட்டாங்க, அள வச்சாங்களா, நீங்க மன்னிப்பு கொடுத்துருங்க. ஏதோ அறியாமல் செய்யறாங்க, லீவ் இட். என்ன செய்யணும், லீவ் இட், விட்டுரு. என் மனைவி ஒன்றும் ரொம்ப நல்லவா, என்னோ அன்னைக்கு ஒரு சின்ன எமோஷன்ல கோச்சுக்கிட்டா, சரி ஒரு வார்த்தையை விட்டுட்டா, பரவாயில்ல, லீவ் இட், பரவாயில்ல, லீவ் இட். நீங்க நிறைய விஷயங்களை லீவ் இட், லீவ் இட், லீவ் இட், விட்டு விட்டு தள்ளு, விட்டு தள்ளு, பரவாயில்ல, நெவர் மைண்ட் இட். இப்படி பழகணும். பழகி அந்த பாவ பழிச்செயல் பதிவுகள்ல இருந்து நீங்க விடுபடணும். ஒரு மூணாவது என்ன, மாயா. ஆணவம், கண்மம், மாயா. மாயானா என்ன, உண்மை இல்லைன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள்ல உண்மை இல்லை, ஆனா காலத்தால் நம்ம பழகிட்டோம். உதாரணமா ரொம்ப முக்கியமான ஒரு காரணம், இப்போ சின்ன வயசா நம்ம இருக்கும்போது அல்ல நம்ம வீட்டு குழந்தைகளை சொல்லுவோம், கண்ணு நீ நல்லா படிக்கணும்டா, அங்க ஏன்பா நான் நல்லா படிக்கணும், நீ நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், இல்ல கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆகி கை நிறைய சம்பாதிக்கணும்டா சொல்லுவாங்களா இல்லையா? நீ படிச்சா நல்ல படின்னு மட்டும் சொன்னா பரவாயில்ல, அதுக்கு மேல நீ நல்லா படிச்சு கை நிறைய சம்பாதிக்கணும். மந்திர மாதிரி 4 வயசு குழந்தையா இருக்கும் போதே அப்பா அம்மா சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், மெடிக்கல் சீட்டு வாங்கணும், அல்லது சிவில் இது கத்துக்கிட்டு ஐஏஎஸ் ஆகணும், கை நிறைய சம்பாதிச்சு கௌரவமா நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதேசம். கை நிறைய சம்பாதிக்கும். அவன் என்ன பண்றான், கலெக்டர் ஆன பிறகு வாய்ப்பு கிடைக்குது, 2 கையும் நீட்டுற வாய்ப்பு கிடைக்குது, இப்படியும் நீட்டுறான் அப்படி நீட்டுறான். ஏன், அப்பா அம்மா உள்ள சொல்லி 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 மனசுல பதிஞ்சு போச்சு. உலகத்துல லஞ்சம் வாங்காதவங்க யார் இருக்கா? சின்ன வயசுலயே லஞ்சம் வாங்குறதுக்கு மறைமுகமா சொல்லி கொடுத்தாங்க. எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, சின்ன வயசா இருக்கும் போது கடைக்கு அனுப்புவாங்க. ஒரு தடவை அனுப்புனா போயிட்டு வருவேன், போயிட்டு வந்து காமன் கட்டி பழைய உப்பு சேர்த்து வச்சு, ஐயோ மறந்துடுறா, உப்பு வாங்கிட்டு வாங்க, அப்புறம் ஒரு மரத்து கரெக்ட் வாங்கிட்டு வாங்க. கோவம் வந்துடும்ல, அதனால எங்க அம்மா முந்திக்குவாங்க, நீ ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கோ. அப்ப காளானா, நீ ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிறது காளானா, இந்த 1 ரூபாய்க்கு தேங்காய் அதுதான் வேணும். நானும் சரி. இப்ப எனக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க எங்க அம்மா. அறிந்தோ அறியாமலோ அவங்களுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக பெத்த பையனுக்கு நல்லெண்ணத்தோட ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரேன், நானும் சிரிச்சுட்டே போறேன். இப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாதான் நான் செய்வேங்கிற விதி வந்து போச்சா. இது யாரு விதிச்சது, கொஞ்சம் எண்ணி பாரு. இதுதான் மாயா. இது எப்படி மாயமாகுதுன்னா,
இன்னைக்கு வந்து இப்ப பத்திரிகைகள் எல்லாம் பாக்குறோம், சில மினிஸ்டர் வீட்டுல 5000 கோடி எடுத்தாங்க, 10,000 கோடி எடுத்தாங்க, லட்சம் கோடி எல்லாம் சொல்றாங்க. அவன் நினைப்ப இதை வச்சு என்ன பண்ண போறாங்க சொல்றமா இல்லையா? சரி 1,00,000 கோடி வச்சு என்ன செய்ய போறான்னு கேட்டோம். நான் மட்டும் என்ன காமிதா, நம்ம மாசம் 50,000 தான் வேணும்னு வைங்களேன். 1,00,000 சம்பாதிக்கிறது வழி பார்க்கிறோம். என்ன செய்ய போற? மீதி 50,000 வச்சு என்ன செய்ய போற கேட்கிறோமா? என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம தேவைக்கு மேல எது இருந்தாலும் அது பயன் தராது. அது எந்த அர்த்தமும் இல்லை. தேவைன்னா எவ்வளவு? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, வீட்டுல சில அடிப்படை வசதிகள், மிக்சி, கிரைண்டர் இல்லையா, ஒரு டெலிவிஷன், ஒரு டெலிபோன், ஒரு ஸ்கூட்டர், மின்சாதனங்கள், இதெல்லாம் அடிப்படை வசதிகள். தேவை நிமித்தம் அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகள். இல்லைங்க பேங்க்ல எனக்கு நான் 50 லட்சம் டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு மாசம் பென்ஷன் வேற 50,000 வந்துட்டு இருக்கு, பென்ஷன் எனக்கு நல்ல சந்தோஷம் வாழ்றேன், கொஞ்சம் மிச்சம் வரும், அதையும் பேங்க்ல எப்படி போட்டுருவேன். சரி பையன் வளர்ந்து வருவான் இல்லையா, அவனுக்கு பிற்காலத்துல அவனுக்கு ஆகும், உனக்கு ஆகாது. பிற்காலத்துல அவனுக்கு ஆகுமானா அவனுக்கு ஆகாது. தேவைக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் அது ஆகாது. ஆனா ஆகும் என்று நினைக்கிறோம் பாருங்க, அதான் மயக்கம், மாயம். பொருள் அல்லவற்றை, அர்த்தம் இல்லாதவற்றை அர்த்தம் உள்ளது என்று கருதல் இல்லை. நிறைய பணம் இருந்தா, பதவி இருந்தா, படிப்பு இருந்தா 4 பேர் என்ன கௌரவிப்பாங்கன்னு நினைக்கிறவங்கல்ல, அது என்ன கௌரவம்? உண்மையான கௌரவமா, போலி கௌரவமா? உன்னை கௌரிக்கிறார்களா, உன்னுடைய பணத்தை கௌரிக்கிறார்களா? நீ விலை கூன கார்ல வந்து இறங்குனதுனால வாங்கோன்னாங்க, சைக்கிள்ல டபுள்ல வந்து இறங்குன, வா அப்படிப்பா, வாங்க இருக்கு, வா வா உட்கார், சாப்பிட்டுருப்போம் ஏதாவது, ஏதோ பிச்சைக்காரர் மாதிரி. அதே கார்ல வந்து இறங்குன, வாங்க நேத்து கூட உங்களை நாங்க நினைச்சோங்க, பேசிட்டு இருந்தாங்க, வாங்க வாங்க உட்காரு. ஏன் கௌரவம்? எதை கௌரவம்? காரு. சில வீட்டுல எட்டி பார்த்து யாரும் வந்திருக்காங்க, கார்ல வந்திருக்காங்க. உங்க வீட்டுல நீங்க எல்லாம் பேசியிருப்பீங்க, யாரும் ஆட்டோல இருந்து சொல்லுங்க, எனக்கே சிரிப்பாரு. கார்ல வந்து இறங்கணும், கார்ல வந்திருக்காங்க, உடனே ஒரு மதிப்பு. இப்ப கௌரவம் மதிப்பு உங்களுக்கா, உங்களுடைய அடையாளத்திற்கா? போலி கௌரவம்னு இதுதான் சொல்றோம், இதான் மயக்கம். இந்த போலி கௌரவத்துக்காக நம்ம ஏங்குறோம், தவிக்கிறோம், என்னை யாரும் கௌரிக்கலையே. நான் அது போலி கௌரவம்டா, இட் இஸ் நாட் ரியல், இட் இஸ் சொல்லுவாங்களா ஃபால்ஸ் பிரிஸ்டீஜ். அது மயங்கரமா இல்லையா? ஏதோ உண்மைக்கு மயங்கினாலும் தப்பு இல்லை, போலிக்கு மயங்குறோமே அதான் மயக்கம், மாயா, இல்லூஷன். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். புரிந்து தனியா உட்கார்ந்து இன்னைக்கு ஆமாவான்னு கேளுங்க. நீங்க போலி கௌரவத்துக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேளுங்க, உள் மனசுல கேளுங்க, மனசாட்சிட்டு கேளுங்க, அது ஆமா வேணுமா? உண்மையா மதிச்சா போகுது, இல்லைன்னா மதிக்க வேண்டாம் அப்படின்னு விட தெரியணும். அது மாதிரி யாரையும் அளவிடக்கூடாது, பாவ பழிச்சு செய்யக்கூடாது. அப்புறம் நான் இன்னாருங்கிற ஒரு பாவனை இருக்குல்ல, அதை மனசுல இருந்து எடுத்தோம். இவ்வளவு பண்ணீங்கன்னா, நீங்க தியானம் கத்து கொடுக்குறாங்கல்ல, இந்த தியானம் எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் தியானத்துல உங்களை நீங்கள் இறைவனாக தரிசிப்பீர்கள். வேதம் சொல்லுது, யூ ஆர் தட், தத்துவமசி, யூ ஆர் தட். அதுவே நீயாக இருக்கிறது. எதுவே? தெய்வம். இப்போ தெய்வம் சொன்னா இங்க ஒரு குழப்பம் இருக்கு. இப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து முருகனுக்கு மேல ரொம்ப ஒரு ஈடுபாடு, உனக்கு என்ன தெய்வமா ரொம்ப பிடிக்கும்னா சிலவங்க முருகன்பாங்க, சிலவங்க பிள்ளையாரும்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு உருவத்தை எக்கஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு நீ தியானத்தில் உன்னை நீ இறைவனாக தரிசிப்பீர்கள் என்று நான் சொல்லும் போது, அப்ப நான் முருகனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு சின்ன மாயம். இதுவும் மாயம். இறைவனை பற்றி சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல 99.99% மாயா. மாயான என்ன? உண்மை அல்ல. இறைவனுக்கு உண்மையான நிலையில நீங்க யாரும் கோச்சுக்க வேண்டாம், சங்கடப்பட வேண்டாம், கேட்டு வைங்க.
பிற்பாடு உங்களால சிந்திச்சு புரிஞ்சுக்க முடியும்னா புரிஞ்சுக்கிடுங்க. தெய்வம் என்பது அரூபம். தெய்வம் என்பது ஆற்றல், அரூபமான ஆற்றல். எந்த ஒன்று அனைத்தும் தோன்றுவதற்கு காரணமோ, அனைத்தும் பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், ஜீவ கோடிகள், நீங்களும் நானும், அனைத்தும் உருவாவதற்கு எது காரணமோ அந்த காரண பொருளை தெய்வம் என்று சொல்றோம். எந்த ஒன்று அனைத்து தோற்றங்களாக வெளிப்பட்டு அதை சீராக இயக்கி சரியான விளைவை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, காத்து ரசிக்கிறதோ, அது தெய்வம். அது இறைவன் என்கிற பெயர் சொல் அல்ல. இட் இஸ் நாட் எ நவுன், இட் இஸ் நாட் எ பர்சன். அது சக்தி, அதீதமான சக்தி. அதே நம்ம பாரத நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, சக்தி வழிபாடுன்னே இருக்கு. சக்தினா உடனே நீங்க ஒரு பெண் வடிவத்துல பாக்குறீங்கன்னா அது நாம கற்பிச்சு விட்டது. சக்திக்கு ஏது வடிவம்? எனர்ஜி, மின்சாரம் இருக்கு. சக்தி வடிவம் இருக்கா? சக்திக்கு வடிவம் கிடையாது. அது அரூப சக்தி. அந்த மூல சக்தியை அதீத சக்திங்கிறோம். பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுங்க. பூமியே 25,000 சுற்றளவு. இந்த மாதிரி பூமியில ஒரு 19 லட்சம் மடங்கு, 19 லட்சம் பூமியை தூக்கி உள்ள போட்டீங்கன்னா அந்த சூரியன் வாங்கிக்கும். அப்ப சூரியன் பூமியை போல 19 லட்சம் மடங்கு பெருசு. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் கணக்கு போட்டீங்கன்னா மை காட்னு கத்திடுவீங்க. such a greatest universities. அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தையும் எத்தனை ஜீவராசிகள் பூமியில, தாவர, எத்தனை விதமான தாவரங்கள், அப்புறம் புழு பூச்சி, கடைசியில் மனிதன் வரைக்கும் இந்த அத்தனையும் உருவாக்கி காத்து ரட்சித்து வருகிற ஒரு ரகசியமான அதீத சக்தி இருக்கு. அது பேர் தெய்வம். அந்த சக்தி அணுக்குள்ளும் இருக்கு, அணுக்கு வெளியிலும் இருக்கு, தூணிலும் இருக்கு, துரும்பிலும் இருக்கு. இன்னொரு மறையமா சொல்லிருக்க, துரும்பிலும் தெய்வம் இருக்கு. நாம துரும்புக்குள்ள முருகன் இருக்கானான்னு ஒரு கேள்வி கேளுங்க. துரும்புக்குள்ளனா டஸ்ட், இட்ஸ் எனர்ஜி பார்ட்டிகள், ஒரு ஆட்டம். பாரத நாட்டு வேதத்துல எல்லாம் மறைவா சொல்லியிருக்காங்க, அவனின்றி அணுவும் அசையாது. அப்போ ஒரு அணுக்குள்ளாக இறைவன் இருக்கிறான்னு சொல்றது. அணு என்பதோ ஸ்மாலஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகள், மிக சிறிய சக்தி துகள். அவனின்றி இறைவன் அந்த அணுக்குள்ள இருக்கான், அணுக்கு மையத்துல. அப்போ எவ்வளவு சின்னவனா இருக்கணும். அப்ப இறைவன் சின்னவனா? அப்படிதானே ஆகுது. இல்ல, அது ஒரு அதீதமான ரகசியமான, அவளை சீக்கிரத்துல புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு அதீத சக்தி. அந்த சக்தி எங்க இருக்குன்னு கேட்பீங்க. அதான் சொல்றேன், அவனின்றி அணு அசையாது. அணுக்குள்ள அவன் இருக்கான்னா, தூணிலும் துரும்பிலும் இருக்கான்னா, என்னுள்ளும் உன்னுள்ளும் இருக்க மாட்டானா? இருக்க மாட்டானான்னு கேட்கிறேன். இருக்காதா? அகரினில தான் சொல்றேன். ஏன்னா அது எனர்ஜி. அப்ப நமக்குள், நம் மனதின் ஆழத்தில் அந்த மூல சக்தி இருக்கு. அதை உணர்வதுதான் தியானம். ஆனா தியானம் மட்டும் போதுமா? நம்மகிட்ட 3 அழுக்கு இருக்கு, ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3 அழுக்கையும் துடைத்து வெளியில போட்டாச்சுன்னா அந்த கிளாரிட்டி, கண்ண மூடி அப்படியே தியானம் பண்ணும்போது அழுக்கு இல்லை, கிளீனா மனசு. கடவுள் சொற்குறிப்பு, கடவுள்னு சொன்னமே, கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல, வினைச்சொல். கடவுள் பெயர் சொல்ல எடுக்கிறோம். கட உள், உள்கடந்து போ, வினைச்சொல். அப்ப தியானத்துல உள்கடந்து போக 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 மனதின் ஆழத்தில் அந்த அதீத சக்தி உணர்வு தட்டும். இதுதான் அடக்கம். அமரரு உய்க்கும். அடக்கம்னா மனதின் அடக்கம். மனம் வேகமா வெளிநோக்கி இயங்குது, அதை உள்நோக்கி திருப்பி அது எங்கிருந்து எழுந்ததோ அங்க அடங்க வைத்தால் அமர் அருள், வினைத்தொகை. அருள் என்றால் தெய்வீகம். எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய தெய்வீகம் வெளிப்படும், உணர்ந்துரும். நம்ம தெய்வீகத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா தெய்வம் தானே. தெய்வத்துக்கு கோபம் வருமா? பொறாம வருமா? குற்றம் குறை பார்க்குமா? தெய்வத்துடைய அம்சம் என்ன? அன்பே சிவம்.
இல்லையா? அன்பு வர ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாலும் அவன் மேல அன்பு வரும், அனுதாபம் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தன்னை உணர்ந்தவர்கள் ஒரு விபச்சாரியை விபச்சாரியாக பார்ப்பதில்லை, ஒரு அனுதாபத்தோடு கூடிய தன் தாயாக பார்ப்பாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட ஒரு கட்டத்தில் நடந்தது, ஒரு விபச்சாரிக்கும் அவருக்கு இடையில நடந்த ஒரு விஷயம். ராமஹம்ச பரமஹம்சர் எனக்கு திருமணம் வேண்டாம்னு சொல்லி இருக்கார். அவன் சகோதரி என்ன பண்றா, சரி இவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுமே காலத்தோட அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வழியில என்ன செய்யறது. அப்ப தாய் மாமன்ட்ட சொல்லி இவனுக்கு காம உணர்வு ஊட்டுறதுக்காக ஒரு விபச்சாரியிட்ட கூட்டிட்டு போக சொல்லுவார். கல்கத்தால ஒரு பெண் நடனம் ஆடுவா, சுத்தி ஆண்களா வேடிக்கை பார்ப்பாங்க, அப்புறம் காமத்துக்கு போவாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போய் இவனுக்கு செக்ஸ் ஃபீலிங் உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண தாய் மாமா கூட்டிட்டு போய் அவர் யங் மேன் எல்லாம் காட்டுறாரு. அந்த விபச்சாரத்தை முதலே சொல்லி வச்சுட்டாரு, நீ அவனுக்கு இச்சையை ஊட்டிடணும்ட்டு. அவ்வளவு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடி பாடி எல்லாம் எடுத்துட்டு இவர் உடம்பை அப்படியே தடை விடுறதுக்கு போய் கையை வைப்பா, ஷாக்கடிச்சு களை கொடுத்துருவான். நடந்ததுங்கிறது விபச்சாரிக்கு ஷாக் அடிச்சிருச்சான். எந்திரிச்சு 2 கையாலையும் அவர் கும்பிட்டாராம். அங்க தீட்சை நடக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த விபச்சாரிக்கு ஒரு தீட்சை கொடுக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அவளை விபச்சாரியா பார்க்கல, தாயா பார்த்தாரு. அதே மாதிரி பிறகு அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க கட்டாயமா, சாரதாம்மா. அவளை சீடத்தையே ஏத்துக்கிட்டார், சகோதரியா ஏத்துக்கிட்டார். அந்த அம்மாவும் சரிங்கன்ட்டார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, தன்னை உணர்ந்த ஞானிகள் எதையும் அபச்சாரமா பார்க்க மாட்டார், அசுத்தமா பார்க்க மாட்டார். விபச்சாரி அல்ல அவன் விபச்சாரி ஆக்குனது இந்த சமுதாயம். குற்ற சமுதாயத்தின் மீதா விபச்சாரியின் மீதான சமுதாயம். மகிழ்ச்சி அதை பார்க்கிறாரு. ஏன்னா அவரும் தன்னை உணர்ந்தவர் இல்லையா? வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றார், குற்றவாளி என்றோ பாவி என்றோ யாரும் இல்லை உலகிலே, குற்றத்திற்கு காரணமோ பழைய சமுதாயம். இந்த சமுதாயம் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு, தனி மனிதன்கிட்ட எந்த பொறுப்பு இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நாம் ஒவ்வொருவரும் திருப்பி சொல்றோம், பிரம்மம் தெய்வம் அன்பே வடிவானது உணராம இருக்கிறோம். இதை உணர்ந்துட்டோம்னா அன்னைக்கே நம்ம துன்பங்கள் எல்லாம் போச்சு. துன்பங்கள் நம்ம நெருக்காது. நீ யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டீங்க, மாறாக அன்பு கொடுப்பீங்க. இந்த இடத்துக்கு நாம வருவதற்கு கொஞ்சம் நீண்ட காலம் ஆகும். இது அடிப்படை பயிற்சி தான், அறிமுக பயிற்சி தான். அறிமுகப்படுத்துறேன், நீங்கள்லாம் தெய்வம். நீங்க உங்களை என்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்துறீங்க? உங்க பேரை சொல்லி, ஜாதியை சொல்லி, மதத்தை சொல்லி அறிமுகப்படுத்துறீங்க. உங்க படிப்பை சொல்லி, பணத்தை சொல்லி. நான் சொன்னேன், இல்லை இல்லை, நீங்களாம் தெய்வம்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏத்துக்க முடியல. ஆனா இந்த அறிமுகத்தை நீங்கள் ஒரு நாள் அறிவாக்கி கொள்வீர்கள். ஆனா அது வரைக்கும் பொறுமையா, இது அடிப்படை பயிற்சி ஏதோ 6 மாசம் சொல்லியிருக்காரு, ஆரம்பிச்சாரு. இது அடிப்படை தான், அறிமுகம் தான். தொடர்ந்து 2 வருஷம் 3 வருஷம் வேதம் கொள்ளும் ஆன்மீக அறக்கட்டளையுடைய ஞான ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க உங்க மாஸ்டராக எடுத்துக்கொண்டு அவங்களுக்குடியே எங்களுக்குடியே படிச்சுக்கிட்டே வாங்க. வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், பார்த்துக்கலாம். மெதுவா அப்படியே வாங்க. ஒரு நாள், அந்த நாள், the day of enlightenment, you can realize your truth as God வரலாம் என்று சொல்லி, அவ்வளவுதான். பெரிய விஷயம் இது. இது அறிமுகம் தானே. இது உங்களுக்கு புரியுமானா, ஓஹோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம் நினைச்சோம், கற்றது கைமண்ண அளவுதான். எவ்வளவு விஷயம் ஆன்மீகத்துல இருக்கு. இதெல்லாம் படிக்கணும், புரியணும், செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு வர்றதுக்காக இந்த அறிமுகத்தை நாங்க நடத்துறோம் என்று சொல்லி நிறைவு செய்யறேன்.